Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபேஸர் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபேஸர் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லோடு பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி வைண்டிங்கில் நம்ம லோடை கனெக்ட் பண்ணுவோம். அந்த லோடு வந்து எந்த நேச்சரில் இருக்குது, ரெசிஸ்டிவ் லோடா, இண்டக்டிவ் லோடா, கெப்பாசிட்டிவ் லோடா, அதை டைப் ஆஃப் லோடை பேஸ் பண்ணி 3 டைப் ஆஃப் ஃபேஸர் டயக்ராம் இதில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் காட்டும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபேஸர் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா கன்சிடர் பண்ணணும், இமேஜின் பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் தான் இங்கே ஷோ ஆகுது. அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம லோடு கொடுக்கும்போது அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் பாராமீட்டர்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் உங்களுக்கு வேரியஸ் பாராமீட்டர்ஸ் காமிக்கும். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா R1, R2, X1, X2, I1, I2 அண்ட் லோட் இம்பிடன்ஸ் V1, V2, E1, E2. ஸோ இதெல்லாமே இதில் 1 இருக்கிறது எல்லாமே ப்ரைமரி சைடில் உள்ள பாராமீட்டர்ஸ், 2 அப்படிங்கிறது எல்லாமே செகண்டரி சைட் பாராமீட்டர்ஸ், L அப்படின்னா லோடு பாராமீட்டர்ஸ், E அப்படிங்கிறது இன்டியூஸ்ட் EMF, இந்த சைடில் இருக்கிறது வந்து செகண்டரி இன்டியூஸ்ட் EMF. இதோட பாராமீட்டரோட எக்ஸ்பேன்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் R அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், Xனா ரியாக்டன்ஸ், Eனா இன்டியூஸ்ட் EMF, Vனா சப்ளை வோல்டேஜ், Iங்கிறது கரண்ட், Z அப்படிங்கிறது வைண்டிங் இம்பிடன்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாமே ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டோட பாராமீட்டர்ஸ். இப்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபேஸர் டயக்ராம் எதுக்கு நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மைண்டில் வரும். ஸோ அந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு சைனோசைடல் வேவ் ஃபார்மில் எல்லா குவான்டிட்டியோட அதோட மேக்னிடியூடாக இருக்கட்டும், அதோட ஆங்கிள், ஃபேஸ் ஆங்கிளாக இருக்கட்டும், அதை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு வெக்டர் டயக்ராம், ஒரு ஃபேஸர் டயக்ராமாக அதை வச்சு ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணி அதில் வந்து வேரியபிள், இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற வேரியஸ் பராமீட்டர்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மாரி ட்ரா பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபேஸர் டயக்ராம். ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற வேரியஸ் பராமீட்டர்ஸை அதோட மேக்னிடியூடாக இருக்கட்டும், அதோட டைரெக்ஷனாக இருக்கட்டும், அதோட ஃபேஸ் ஆங்கிளாக வேல்யூவாக இருக்கட்டும், இதெல்லாமே இந்த ஃபேஸர் டயக்ராம் ஈஸியாக நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த ஃபேஸர் டயக்ராம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் இருக்கிற வேல்யூஸ் அதெல்லாம், அந்த பாராமீட்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா I1 R1, I1 X1 அப்படின்னா என்ன நம்ம தெரியணும். I1 R1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும், IR லாஸஸ் அப்படின்னு, பவர் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ட்ராப் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ். I1 X1 அப்படிங்கிறது ட்ராப் அக்ராஸ் தி ரியாக்டன்ஸ். இந்த I1 R1 எப்படி நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா, I1க்கு இன்ஃபேஸில் இருக்கணும், இன்ஃபேஸ். இப்போ I1 இந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா அதே டைரெக்ஷனில் I1 R1 நம்ம ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா I1 X1 இருக்குது. ஸோ இது அதை பொறுத்தவரையிலையும் ட்ராப் அக்ராஸ் ரியாக்டன்ஸ். இந்த ட்ராப் அக்ராஸ் ரியாக்டன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, I1க்கு லீடிங்கில் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா 90 டிகிரி லீடிங்கில் இருக்கும். இதுதான் I1 அப்படின்னா இதுக்கு 90 டிகிரி லீடிங்கில் இருக்கும், இது 90 டிகிரி. ஸோ இதுதான் I1 X1. ரைட்டுங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மெயினாக நம்ம தெரியணும். இந்த குவான்டிட்டி நம்ம ஃபேஸர் டயக்ராமில் ட்ராப் பண்ணுறது இந்த 2 இது வந்து ரொம்ப மெயின். நெக்ஸ்ட்டு I2 X2, இது ப்ரைமரி சைடு, இப்போ நம்ம பார்க்குறது செகண்டரி சைடு. இதுவும் அது சேம் தான். இது வந்து I2க்கு இன்ஃபேஸில் இருக்கணும். I2 R2ங்கிறது I2க்கு இன்ஃபேஸில் இருக்கணும். I2 X2ங்கிறது I2விட 90 டிகிரி லீடிங்கில் இருக்கணும். ஸோ கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். I2 R2, I2 X2, அதுக்கப்புறம் முன்னால் வந்து ஃபஸ்ட்டு வந்து I1 R1, I1 X1. ரைட்டுங்களா? I1 R1 ஐஆரை பொறுத்தவரையும், அதாவது I1 R1, I1 R2 பொறுத்தவரையும் உங்களுக்கு கரண்ட்டில் இன்ஃபேஸோடு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. I1 X1 I/Xஐ பொறுத்தவரையும் உங்களுக்கு 90 டிகிரி லீடிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸர் டயக்ராம் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர் டிபெண்ட்ஸ் அப்பான் நேச்சர் ஆஃப் பவர் ஃபேக்டர். நம்ம நெக்ஸ்ட் லைன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு ஃபேஸர் டயக்ராம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட லோடு கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வைண்டிங்கில் நம்ம லோடை கனெக்ட் பண்ணுவோம். அந்த லோடோட நேச்சரை பொறுத்து தான் இருக்குது. அப்போ அந்த லோடு வந்து ஆர் லோடா, சி லோடா, எல் லோடா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபேஸர் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டிவ் லோடு, ஒரு ஆர் லோடு ஒரு செகண்டரி சைடில் கனெக்ட் பண்ணி அந்த ஆர் லோடுக்குள்ளே ஒரு ஃபேஸர் டயக்ராம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் இண்டக்டிவ் லோடு, அப்புறம் கெப்பாசிட்டி லோடு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ஆர் லோடை பொறுத்தவரையும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர், நார்மலாக டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். இது ப்ரைமரி இருக்கும், செகண்டரி இருக்கும். இந்த செகண்டரியில் ஒரு ஆர் லோடு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஆர் லோடு கனெக்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு யூனிட்டி பவர் ஃபேக்டராக இருக்காது. ஸோ அப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டராக நமக்கு கிடைக்குது. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, அஸ் அ லோட் பவர் ஃபேக்டர் இஸ் யூனிட்டி
அஸ் அ லோட் பவர் ஃபேக்டர் வந்து நம்ம ரெஸ்ட் லோடு கனெக்ட் பண்ணுறதுனால யூனிட்டி பவர் ஃபேக்டராக ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டரில் நமக்கு வோல்டேஜும் கரண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம இங்கே லோடு எங்கே கனெக்ட் பண்ணுறோம், செகண்டரியில் தான் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த செகண்டரியில் போகிற I2 V2 எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒவ்வொரு லோடுக்கும் வேரி ஆகும். இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். அதாவது டயக்ராம் ட்ரா பண்ணும்போது இந்த V2 I2ங்கிறது ரொம்ப மெயின். இந்த V2 I2 இன் ஃபேஸில் இருக்கா இல்லை லீடிங் அண்ட் லேகிங்கில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ ரெசிஸ்டிவ் பொறுத்தவரையும் இங்கே வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட்டி பவர் ஃபேக்டர் என்னது, இங்கே வோல்டேஜ் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே கரண்ட் வேவ் ஃபார்மும் அதே இன்ஃபேஸாக தான் இருக்கும், வோல்டேஜுக்கு இன்ஃபேஸாக தான் இருக்கும். அதாவது மேக்னிடியூட் அப்படிங்கிறது இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலாம். மேக்னிடியூடுங்கிறது இது தான், ரைட்டுங்களா. ஃபேஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பார்ட்டில் வரும், டைம் டொமைனில் வரும். ஃபேஸ் ஆங்கிள்ங்கிறது இது வரும். இது வந்து இப்படி தனியாக போணுச்சு அப்படின்னா இங்கே கேப் இருக்குது, இதுதான் ஃபையோட வேல்யூ ஃபேஸ் ஆங்கிள். அதுக்கு கொசைன் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா பவர் ஃபேக்டர். ஸோ அப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டரை பொறுத்தவரையும் cos 0 = 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேஸ் ஆங்கிளோட வேல்யூ வந்து வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் கேப்பே இருக்காது, ரெண்டுமே இன் ஃபேஸில் இருக்கும். அப்போ இங்கே ஃபையோட வேல்யூ வில் பி 0. ஸோ cos 0 வேல்யூ 1. யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னா நம்ம பவர் ஃபேக்டரோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ரெசிஸ்ட் லோடு கனெக்ட் பண்ணும்போது V2 I2 ரெண்டுமே இன் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக மைண்டில் ரிமெம்பர் பண்ணோம். இப்போ இந்த ஸ்டெப்ஸை வச்சு தான் நம்ம ஃபேஸர் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். மொத்தம் ஒரு 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 9 ஸ்டெப்ஸ் தெரிஞ்சாவே போதும், ஈஸியாக நம்ம ஃபேஸர் டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். இந்த 9 ஸ்டெப் மட்டுமே போதும். இதில் இந்த 5th ஸ்டெப் மட்டும் மற்ற ரிமைனிங் 2 இதுக்கு வந்து சேஞ்ச் ஆகும், ரைட்டுங்களா. ஸோ அது மெயினாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸை ரீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸை வச்சு இந்த ஃபேஸர் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். கன்சிடர் ஃப்ளக்ஸ் ஃபை அஸ் அ ரெஃபரன்ஸ். ஸோ ஃப்ளக்ஸு ஃபை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்க சொல்கிறாங்க. ட்ரா E1 which lags phi by 90 degree. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபையை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்க அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஃபேஸர் டயக்ராம் பொறுத்தவரை நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ லீடிங்னா ஃபஸ்ட்டு வருது, அது லேகிங்னா இது பின்னால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தமாரி நம்ம அசைன் பண்ணுங்க. ஸோ இந்த இதில் ஃபஸ்ட்டு ஃபையை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து E1 ட்ரா பண்ணுங்கள் which lags phi by 90 degree. ஃபையை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் E1 ட்ரா பண்ணோம். E1 வந்து 5 விட 90 டிகிரி லேகிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரிவர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா ப்ராக்டிக்கலாக ட்ரா பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ளக்ஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம். E1 ட்ரா பண்ணுறோம். E1 எப்படி இருக்கணும், 5க்கு 90 டிகிரி லேகிங்கில் இருக்கணும், ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் E1 வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம், பேக் சைடில் -E1 கிடைக்குது. அதுக்கப்புறம் E1 E2 வந்து இன் ஃபேஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சேம் லைனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அஸ்யூம் V2 இன் பர்டிகுலர் டைரக்ஷன். அதாவது வோல்டேஜ் ஒரு நம்ம V2 இருக்குது பார்த்தீங்களா, வோல்டேஜ் அது வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் அஸ்யூம் பண்ண சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து I2 இஸ் இன் ஃபேஸ் வித் V2. இந்த 5th ஸ்டெப் தான் சொல்லியிருக்கேன். இது பேஸ்டாக அந்த லோடு பேஸ் பண்ணி மாறும். இப்போ ரெஸ்ட் லோடுனால ரெண்டுமே இன் ஃபேஸில் இருக்குது. அதே இண்டக்டிவ் லோடாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் லீடிங்கில் இருக்கும், கரண்ட் லேகிங்கில் இருக்கும். கெப்பாசிட்டி லோடாக இருந்துச்சுன்னா கரண்ட் லீடிங்கில் இருக்கும், வோல்டேஜ் லேகிங்கில் இருக்கும். ஸோ இப்போ அஸ்யூம் V2 இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். V2 வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் வரைஞ்சிக்க சொல்லிக்கிறான். நெக்ஸ்ட்டு I2 இஸ் இன் ஃபேஸ் வித் V2. I2வும் V2வும் இன் ஃபேஸில் இருக்குது ரெஸ்ட் லோடில். அதை மெயினாக மார்க் பண்ணிக்கணும். ரெண்டுமே அப்போ இன் ஃபேஸில் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா I2 R2 ஆட் I2 R2 அண்ட் I2 X2 to V2. V2வில் I2 R2வும் I2 X2வும் ட்ரா பண்ண சொல்கிறான். டு கெட் E2. அதை இது பண்ணிங்க அப்படின்னா E2 உங்களுக்கு கிடச்சிரும். ரிவர்ஸ் I2வை ரிவர்ஸ் பண்ண. இப்போ இந்த டைரக்ஷனில் I2 போச்சு அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதான் ரிவர்ஸ்னு சொல்கிறான். ரிவர்ஸ் I2 டு கெட் I2 டேஷ் கிடச்சிரும். அண்ட் ட்ரா I0. ஆட் I2 டேஷ் அண்ட் I0 டு கெட் I1 வந்து ட்ரா பண்ண சொல்கிறான். நெக்ஸ்ட் வந்து I1 R1 I1 X1 to -E1. -E1ல் இந்த I1 R1 I1 X1 ட்ரா பண்ணுங்கள். V1 வந்து நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸை வச்சு நம்ம இந்த ஃபேஸர் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 5 ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கன்சிடர் ஃப்ளக்ஸ் அஸ் அ ரெஃபரன்ஸ். ஸோ இதுதான் நம்ம ஃபேஸர் டயக்ராம், ரெஸ்ட் லோடோட ஃபேஸர் டயக்ராம். இங்கே வந்து ஃப்ளக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம். இந்த டைரெக்ஷனில் நமக்கு ரொட்டேட் ஆகுது, ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறான், ஃபஸ்ட் ஸ்டெப்பு 5 ரெஃபரன்ஸாக வச்சு ட்ரா பண்ணியாச்சு. செகண்ட் வந்து ட்ரா E1 விச் லேக்ஸ் 5 by 90 டிகிரி, ரைட்டுங்களா. ஸோ E1 ட்ரா பண்ண சொல்கிறான். அது வந்து 5 90 டிகிரி லேகிங்கில் இருக்குது. அப்போ இதுதான் 5. அதுக்கப்புறம் E1 ட்ரா பண்ண சொல்கிறான். இது வந்து 90 டிகிரி லேகிங்கில் இருக்கணும். இந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா இது 5 லீடிங்கில் இருக்குது, இது வந்து இப்போ லேகிங்கில் இருக்குது அப்படின்றோம். அப்போ இது வந்து E1, ரைட்டா. ஸோ இப்போ 5 90 டிகிரி லேகிங்கில் இருக்குது, அதுதான் செகண்ட் ஸ்டெப்பு.
சரியா? ட்ரா E1 which lags phi by 90 degree. Reverse E1 to get minus E1. அந்த ரிவர்ஸ் E1 இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம E1 ட்ரா பண்ணியாச்சு, phi ட்ரா பண்ணியாச்சு, E1 வந்து 90 டிகிரி லேகிங்கில் ட்ரா பண்ணியாச்சு. எதுக்கு இதனால் ரிவர்ஸ் பண்ண சொல்கிறான். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 5A E1 ட்ரா பண்ணிட்டோம். இது ரிவர்ஸ் இப்படி போனோம் அப்படின்னா மைனஸ் E1 கிடச்சிரும். ரைட்டா? அதான் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா E1 அண்ட் E2 ஆர் இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். E1 எங்கே இருக்காங்க? இங்கே இருக்கார். அதே டைரெக்ஷனில் தான் E2வும் வரும் அப்படின்னு சொல்கிறான். அது E2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அது ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசியூம் V2 இன் அ பர்டிகுலர் டைரெக்ஷன். V2 இன் அ பர்டிகுலர் டைரெக்ஷன், அதாவது E2 E1 டைரெக்ஷனில் தான் இருக்கும். அப்போ Eனா இன்டியூஸ்ட் EMF, அதை விட V2ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரைட்டா? அதாவது லேகிங்கில் தான் இருக்கும். ஏன்னா இன்டியூஸ்ட் EMFங்கிறது லாஸஸ் இல்லாமல் இருக்கிற வோல்டேஜ், இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ். அது V2 அப்படிங்கிறது லோடில் கனெக்ட் பண்ணுற டெர்மினல் வோல்டேஜ். அப்போ டெர்மினல் வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜை விட கம்மியாக தான் இருக்கும் டியூ டு லாஸஸ். சரிங்களா? ஸோ அப்போ V2 வந்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷன், அதாவது E2வை விட லைட்டாக லேகிங்கில் V2 நம்ம ட்ரா பண்ணியாச்சு, ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஸ்டெப்பு பாருங்கள். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. I2 இஸ் இன் ஃபேஸ் வித் V2. I2வும் V2வும் இன் ஃபேஸில் இருக்கணும். அப்போ ஆல்ரெடி V2 நம்ம ட்ரா பண்ணியாச்சு, அதே டைரெக்ஷனில் தான் I2வும் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இன் ஃபேஸ் அப்படின்னா அதே இதில் தான் வருது. ரைட்டா? அப்போ இது I2, இது V2. ஏன்னா இது ரெசிஸ்டிவ் லோட்னால யூனிட்டி பவர் ஃபேக்டர் வோல்டேஜும் கரெக்டாக இன் ஃபேஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு I2R2வும் ஆட் I2R2 அண்ட் I2X2 டு V2. V2ங்கிற பாயிண்ட்லேருந்து I2R2வும் I2X2வும் ஆட் பண்ணுங்கள் அப்படிங்கிறான். ரைட்டா? அது எங்கே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு I2R2 I2X2. இது எப்படி ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொல்லியிருக்கோம். இந்த I2R2 I2X2 எப்படி ட்ரா பண்ணணும்? I2R2ங்கிறது ஒரு ட்ராப்பு அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ். இது எப்படி இருக்கணும்? இன் ஃபேஸ் வித் I2 அப்படின்னு சொல்லியிருக்கான். ரைட்? I2X2ங்கிறது ஒரு ட்ராப் அக்ராஸ் ரியாக்டன்ஸ் விச் இஸ் லீடிங் I2 by 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ I2R2 I2க்கு இன் ஃபேஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் இந்த பாயிண்ட்டை எங்கே ஆட் பண்ண சொல்லியிருக்கான்? ஆட் I2R2 அண்ட் I2X2 டு V2. V2ங்கிற பாயிண்ட்லேருந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு V2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. V2ங்கிற எட்ஜில் இருந்து I2 இந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா அப்போ V2 அதே டைரெக்ஷனில் தான் இருக்கும். V2லேருந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அங்கேருந்து I2R2 ஒரு பர்டிகுலர் மேக்னிடியூடில் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். I2R2. ரைட்டா? ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் சொல்கிறாங்க? நெக்ஸ்ட்டு அதிலே வந்து I2X2 ட்ரா பண்ணி சொல்கிறான். I2R2 ட்ரா பண்ணியாச்சு. I2X2 நம்ம ட்ரா பண்ணோம். அதுவும் V2வில் தான் சொல்லணும். I2X2 வந்து I2R2வோட எட்ஜிலேருந்து வரும். ஸோ அப்போ I2X2 இந்த லைனு இது எப்படி ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா I2 இப்படி போகுது அப்படின்னா I2க்கு 90 டிகிரி லீடிங்கில் இருக்கணும். அப்போ இந்த டைரெக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகுது. அப்போ இதுக்கு லீடிங் இப்படி தான் வரும். ரைட்டா? அப்போ இதுக்கு 90 டிகிரினா இதுதான், இது 90 டிகிரி. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது I2R2 V2 எட்ஜில் வந்து ஜாயின் பண்ணுறோம். அந்த I2R2வில் எண்டில் இருந்து I2X2 90 டிகிரி லீடிங்கில் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பாருங்கள், இந்த I2R2வும் I2X2வும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து I2Z2. ரைட்டா? இப்போது இங்கே இருக்கிற E1ம் E2வும் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு E1 அப்புறம் இந்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு E2 கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த 6th ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் I2 என்ன சொல்கிறாங்க? ரிவர்ஸ் I2 டு கெட் I2 டேஷ் அண்ட் ட்ரா I0. I2 வந்து ரிவர்ஸ் பண்ண பேக்கில் போ, I2 டேஷ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் I0 ட்ரா பண்ண அப்படிங்கிறான். I2 எங்கே இருக்குது? இங்கே இருக்கார். அதை ரிவர்ஸ் இப்படியே போனோம் அப்படின்னா I2 டேஷ் கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறான். அப்புறம் I0 ட்ரா பண்ண அப்படிங்கிறான். I0ங்கிறது ஃப்ளக்ஸோட லைட்டாக லீடிங்கில் இருக்கணும். இது I0. ஏன்னா அது நோ லோடு காம்பனண்ட். அந்த நோ லோடு காம்பனண்ட்டால் தான் அங்கே ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு அப்போ நோ லோடு காம்பனண்ட் அந்த கரண்ட் இருந்தால் தான் அங்கே ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது லீடிங்கில் போயிடுது. அப்போ ஃப்ளக்ஸை விட நோ லோடு காம்பனண்ட் லைட்டாக லீடிங்கில் வச்சு ட்ரா பண்ணிடுறோம். I2 ரிவர்ஸ் பண்ணும்போது I2 டேஷ்னு வந்துடுது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்? 8th ஸ்டெப்பில் ஆட் I2 டேஷ் அண்ட் I0 டு கெட் I1. I2 டேஷையும் I0ஐயும் ஆட் பண்ணுங்கள், I1 உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ I2 டேஷ் எங்கே இருக்குது? இங்கே இருக்கார். I0 இங்கே இருக்கார். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு I1 கிடச்சிரும். ரைட்டா? அது இந்த சென்டர் பாயிண்ட்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ I2 டேஷ் I0 வந்து நம்ம ஆட் பண்ணி I1 நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு I1 R1 I1 X1 ட்ரா பண்ண போகிறோம். அது எதுலேருந்து ட்ரா பண்ண போகிறோம், -E1ங்கிற எட்ஜிலேருந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ரைட்டா? அதை ட்ரா பண்ணோம் அப்படின்னா V1 நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. add I1 R1 and I1 X1 to -E1 to get V1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இதில் நம்ம I1 R1 நம்ம அதே தான் I2 R2 நம்ம ட்ரா பண்ணோம் பார்த்திங்களா, அதே தான். இப்போ இது வந்து I1 இப்படி இருக்குது அப்படின்னா அதே டைரெக்ஷனில் தான் உங்களுக்கு கரண்ட்டும், அதான் சார் I1 R1 இருக்கணும். இப்போ I1க்கு இன்ஃபேஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து I1 அப்படின்னா அதே டைரெக்ஷனில் தான் I1 R1 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து I1க்கு லீடிங்கில் 90 டிகிரி லீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா I1 X1 வரணும். ரைட்டா? இந்த கான்செப்ட் தான் நம்ம ப்ரீவியஸாக I2 R2 ட்ரா பண்ணலாம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். I2 R2 I2 X2 ட்ரா பண்ணோம். ஸோ இப்போ I2 R2 I2 X2 ட்ரா பண்ணும்போது அந்த சேம் ப்ரொசீஜர் தான் I1 R1 I1 X1. அங்கே I2வை ரெஃபரன்ஸாக வச்சு ட்ரா பண்ணோம், இங்கே I1 ரெஃபரன்ஸாக வச்சு ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த இதை பொறுத்தவரையும் உங்களுக்கு டயக்ராம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா I1ங்கிற டைரெக்ஷன் அதுக்கு பேரலாக தான் I1 R1 ட்ரா பண்ண போகிறோம். அது எங்கேருந்து ட்ரா பண்ணோம், -E1ங்கிற பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணோம். அதுதான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் தான் I1 R1. அதுக்கப்புறம் I1 X1 ட்ரா பண்ண போகிறோம். அது வந்து I1க்கு 90 டிகிரி லீடிங்கில் இருக்கணும். அது எங்கேருந்து எட்ஜில் இருக்குன்னா I1 R1 எட்ஜிலேருந்து நம்ம ட்ரா பண்ணோம். அதுதான் இங்கே இருக்குது. ஸோ I1 R1 எட்ஜிலேருந்து I1 X1 ட்ரா பண்ணுறோம், விச் மஸ்ட் பி 90 டிகிரி லீடிங் டு I1. அப்போ I1 டைரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு 90 டிகிரி லீடிங்லாம் இப்படி தான் வரும். ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ I1 R1 ட்ரா பண்ணியாச்சு, I1 X1 ட்ரா பண்ணியாச்சு. இந்த ரெண்டு பாயிண்ட் ஒரு டாட்டர் லைனில் கனெக்ட் பண்ணி அப்படின்னா I1 Z1, அங்கே I2 Z2 கிடச்சிது, இங்கே I1 Z1. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இதை ரெண்டும் கனெக்ட் பண்ணி அப்படின்னா V1 கிடச்சிடும் அப்படிங்கிறாங்க. அது இந்த பாயிண்டில் இந்த மேலே இருக்கிற 0 பாயிண்ட்டையும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டையும் மேலே இருக்கிற பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி அப்படின்னா V1 கிடச்சிரும். அதாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸர் டயக்ராம் ரெசிஸ்டிவ் லோடுக்கு இவ்வளோ தான். இது தெரிஞ்சால் போதும். இதே ஸ்டெப்ஸ் தான் அடுத்தடுத்த ஃபேஸர் டயக்ராம் எல்லாமே சேமே தான். 5th ஸ்டெப்பு இங்கே பாருங்கள், 5th ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, I2 இஸ் இன் ஃபேஸ் வித் V2. அந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் மாறப்போகுது. ஏன்னா அங்கே வந்து ரெசிஸ்ட் லோடுக்கு பதிலாக என்ன லோடு கனெக்ட் பண்ணுறான், இண்டக்டிவ் லோடு கனெக்ட் பண்ணுறான். அப்போ இண்டக்டிவ் லோடுனா என்ன ஆகும், இந்த டைரெக்ஷனில் போகும்போது ஃபஸ்ட்டு வோல்டேஜ் வந்துடும், அதுக்கப்புறம் கரண்ட் வரும். ரைட்டா? அடுத்த கெப்பாசிட்டி லோடு வரும்போது ஃபஸ்ட்டு கரண்ட் வந்துடும், அப்புறம் வோல்டேஜ் வரும். அது பாருங்கள், நெக்ஸ்ட் இந்த ஃபேஸர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஃபேஸர் டயக்ராம் என்ன சொல்லியிருக்கேன், இண்டக்டிவ் லோடு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸர் டயக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் இண்டக்டிவ் லோடு லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. லீடிங் பவர் ஃபேக்டர்னால் கரண்ட்டு லீடிங்கில் இருக்கும், I2 லீடிங்கில் இருக்கும், V2 லேகிங்கில் இருக்கும் மெயின். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, as load power factor is lagging the current I2 leads இப்போ இந்த இண்டக்டிவ் லோடில் வந்து வோல்டேஜ் லீடிங்கில் இருக்கும், கரண்ட் வந்து லேகிங்கில் இருக்கும். ஸோ இண்டக்டிவ் லோடு அப்படின்னா வோல்டேஜ் V2 வந்து லீடிங்கில் இருக்கும், I2 வந்து லேகிங்கில் இருக்கும். இது வந்து இண்டக்டிவ் லோடு. கெப்பாசிட்டி லோடில் I2 வந்து லீடிங்கில் இருக்கும், கரண்ட் வந்து லேடிங்கில் இருக்கும். V2 வந்து லேகிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். மொத்தம் 3 டைப் ஆஃப் லோடு இருக்குது, R லோடு, L லோடு, கெப்பாசிட்டர் லோடு. இதில் வந்து இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறான். இதில் வந்து வோல்டேஜ் லீடிங்கில் இருக்குன்னு வச்சுக்கலாம், கரண்ட் வந்து லேகிங்கில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கரண்ட் லீடிங்கில் இருக்குது, வோல்டேஜ் லேகிங்கில். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ ஆர் லோடில் V2 I2 இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். L லோடில் V2 வந்து லீடிங்கில் இருக்குது, I2 வந்து பேக்கில் இருக்குது, லேகிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். கெப்பாசிட்டி லோடில் கரண்ட் I2ங்கிறது லீடிங்கில் இருக்குது, வோல்டேஜுங்கிறது லேகிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ இந்த இதில் சொல்லியிருப்பான், ஸ்டெப்ஸ் டு ட்ரா தி ஃபேஸர் டயக்ராம் ஃபார் லேகிங் பவர் ஃபேக்டர். ஆல் த ஸ்டெப்ஸ் ஆர் சேம் as we discussed in unity power factor load except 5th step அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ 5th ஸ்டெப்பை தவிர எல்லா ஸ்டெப்பும் சேம் தான் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்கிறது எல்லா இந்த பார்ட் I1 சைடு எல்லாம் சேம் தான். I2 சைடில் இந்த I2 V2 இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் மாறும். இங்கே பாருங்கள், கெப்பாசிட்டி லோடு இண்டக்டிவ் லோடில் நம்ம வோல்டேஜ் லீடிங்கில் இருக்கணும், கரண்ட் லேகிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த டைரெக்ஷனில் போகும்போது இது V2 இங்கே வந்துடும், I2 இங்கே வந்துடும்.
இது I2, இது V2. அது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து phi2, ரைட்டா? அடுத்தது கெப்பாசிட்டி லோடில் என்ன சொல்லியிருக்காங்க, as power factor is leading, the current I2 leads voltage by angle phi2. அப்போ இந்த டைரெக்ஷனில் போகும்போது ஃபஸ்ட்டு கரண்ட் வந்துடுவார் I2, அதுக்கப்புறம் வோல்டேஜ் வருவார் V2, ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து phi2 அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? அப்போ ஸ்டெப்ஸ் டு ட்ரா ஃபேஸர் டயக்ராம் ஃபார் லீடிங் பவர் ஃபேக்டர், ஆல் த ஸ்டெப்ஸ் ரிமைன் சேம் as ரெசிஸ்டிவ் லோடு பவர் ஃபேக்டர் எக்ஸப்ட் ஃபிஃப்த் ஸ்டெப். ஃபிஃப்த்து ஸ்டெப்பை தவிர எல்லாமே சேம் தான் அப்படின்னா. அப்போ ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன சார் அப்படின்னா, நம்ம அங்கே ஆல்ரெடி சொன்னது தான். இந்த ஃபிஃப்த்து ஸ்டெப் தான் நம்ம சொல்கிறோம். இங்கே ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் ரெசிஸ்ட் லோடில் வந்து V2 I2 இன்ஃபேஸில் வருது. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததில் V2 I2 வந்து லீடிங்கில் போயிருக்கு. இந்த டைரெக்ஷனில் போகிறதுனால இப்படி சுற்றி வருது. ஃபஸ்ட்டாக வந்துச்சு V2, அதுக்கப்புறம் பின்னால் வராரு I2. ஸோ அப்போ V2 லீடிங்கில் இருக்குது, I2 லேகிங்கில் இருக்குது. அடுத்தது கெப்பாசிட்டி லோடில் பாருங்கள், I2 லீடிங்கில் வந்துருச்சு, V2 வந்து லேகிங்கில் இருக்குது. இந்த டைரெக்ஷனில் போகும்போது I2 ஃபஸ்ட்டாக வந்துருச்சு, V2 பின்னாலே வராரு. அப்போ I2 லீடிங்கில் இருக்குது, வோல்டேஜ் வந்து லேகிங்கில் இருக்குது. இப்போ ஃபேஸர் டயக்ராமில் ஃபிஃப்த்து ஸ்டெப் மட்டும்தான் மாறும், ரிமைனிங் எல்லாம் சேம் தான். இந்த சேஞ்ச் பண்ணும்போது இந்த V2 எட்ஜில் இருந்து தான் I2 R2வும் I2 Z2வும் நம்ம ட்ரா பண்ணோம். அது I2க்கு பேரலாக தான் இருக்கும், ரைட்டா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸை எடுத்துக்கிறோம், 90 டிகிரி லேகிங்கில் E1 ட்ரா பண்ணிக்கிறோம், ரைட்டா? E1 E2 சேம் டைரெக்ஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். E1 ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா -E1 கிடைக்குது. V2 ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் மார்க் பண்ண சொல்கிறான். அதே டைரெக்ஷனில் தான் I2 வரப்போகுது. அதே இண்டக்டிவ் லோடு கெப்பாசிட்டி லோடாக இருந்துச்சுன்னா லேகிங் லீடிங் சொல்லுவோம். அதுக்கப்புறம் I2ஓட ரிவர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா I2 டேஷ் அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஒரு I0 ட்ரா பண்ணிக்கலாம். இதே ஆட் பண்ணிங்க அப்படின்னா I1 கிடச்சிரும். நெக்ஸ்ட் இங்கே V2 எட்ஜில் இருந்து I2 எந்த டைரெக்ஷனில் போகுது அதே டைரெக்ஷனில் I2 R2 ட்ரா பண்ணுறோம். அதுக்கு 90 டிகிரி லீடிங்கில் I2 X2 ட்ரா பண்ணுறோம். அதை கனெக்ட் பண்ணோம்னா I2 Z2 கிடச்சிரும். அது E2 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு போகும்போது -E1 எட்ஜில் I1 R1 ட்ரா பண்ண போகிறோம். அது வந்து I1க்கு இன்ஃபேஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் I1 X1 ட்ரா பண்ண போகிறோம். அது வந்து I1க்கு லீடிங் 90 டிகிரி லீடிங்கில் இருக்கணும். அதை கனெக்ட் பண்ணோம்னா I1 Z1 கிடச்சிரும். அதையும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா V1 கிடச்சிரும். ஸோ கான்செப்ட் சிம்பிள் தான். ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுன்னா ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது டாபிக் நியூவாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் டாபிக் ஏதாவது தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன டாபிக்ங்கிற வேர்டு போடுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பப்ளிஷ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.